கர்நாடகாவில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதல்வராக பொறுப்பேற்கப் போவது யார் என்ற கடும் போட்டி 4 முக்கிய தலைவர்களிடையே உருவாகியிருக்கிறது. கர்நாடகாவில் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற நிலையில் கவர்னரை சந்தித்து கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் ராஜினாமா கடிதத்தை அளித்தார். காங்கிரஸ் வெற்றி முகத்தை நோக்கி சென்றதால் கட்சி தொண்டர்களிடையே பெரும் மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடத் துவங்கியது. சாலையில் செல்பவர்களையெல்லாம் மறித்து இனிப்பு கொடுக்க துவங்கியதோடு பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் ஹூப்ளி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். சபாநாயகர் கேஜி போப்பையா, துணை முதல்வர் அசோகா ஆகியோரும் வெற்றி வாகை சூடிய பாரதிய ஜனதா வேட்பாளர்களில் முக்கியமானவர்கள். கர்நாடக ஜனதா கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடியூரப்பா ஷிகாரிபுரா தொகுதியிலும், சட்டசபை காங்கிரஸ் கட்சி தலைவர் சித்தராமையா வருணா தொகுதி வெற்றி பெற்றுள்ளனர். மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சி சார்பில் போட்டியிட்ட தேவேகவுடாவின் மகன்கள் முன்னாள் முதல்வர் HD குமாரசாமி, HD ரேவண்ணா ஆகியோரும் வெற்றி பெற்றுள்ளனர். மாநில காங்கிரஸ் தலைவர் G பரமேஸ்வரா, மாநில பாரதிய ஜனதா தலைவரும் துணை முதல்வருமான KS ஈஸ்வரப்பா, எடியூரப்பா கட்சியில் சேர்ந்த ஷோபா, குமாரசாமியின் மனைவி அனிதா உள்ளிட்ட பிரபலங்கள் தோல்வியை தழுவியுள்ளனர். காங்கிரஸ் ஆட்சி அமைக்கப் போகும் என்பது உறுதியான நிலையில் புதிய முதல்வராக போவது யார் என்பதில் கட்சியின் முக்கிய தலைவர்கள் சட்டசபை கட்சித் தலைவர் சித்தராமையா, மாநில காங்கிரஸ் தலைவர் G பரமேஸ்வரா, மத்திய அமைச்சர்கள் வீரப்ப மொய்லி, மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோரிடையே போட்டி ஏற்பட்டுள்ளது. ஜனநாயக முறையில் புதிய முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றார்.